காலத்திலயும் சரி, இப்பவும் பல வீடுகள்ல தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தலைக்கு சாம்பிராணி போடுறத பலரும் வழக்கமா கொண்டிருக்காங்க. இது உண்மையிலேயே முடி வளர வழிவகுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? அது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுக்கு மருத்துவர்கள் சொல்றது என்னன்னா, நம்ம சாம்பிராணி போடுறதுனால தலைமுடி வளர்றதுக்கான எந்த ஒரு அறிவியல் பூர்வ ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சாம்பிராணி யார் போடுவாங்க? ஒண்ணு முடி நீளமா இருக்கிறவங்க, இல்லைன்னா குழந்தைக்கு சாம்பிராணி போடுறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா இது ட்ரையிங் பர்பஸ்க்காக வேணா யூஸ் ஆகலாமே தவிர முடி வளர்றதுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப நெருக்கத்துல சாம்பிராணி புகையை காட்டும் போது அது ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், அதாவது சுவாசம் சார்ந்த பாதிப்புகளை கூட ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் அவங்க விடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்துமா போன்ற சுவாசம் சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கிறவங்க சாம்பிராணி புகை போடும்போது அதை சுவாசிக்கிறதுனால அவங்களுக்கும் பாதிப்பு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சாம்பிராணி புகை போடும்போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஆஷஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆஷஸை நம்ம நுகர்ந்தாலுமே நமக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வரலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் மருத்துவர்கள் விடுக்கிறாங்க. தி ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா, அறிவோம் ஆரோக்கியம்.